திருமாவளவன் அவர்கள் வந்து ஆதவ அர்ஜுனாவ வந்து 6 மாசம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. என்ன நடக்குது? ஏன் இந்த சஸ்பென்ஷன்? வெளியீடே பார்த்தீங்கன்னா, அது ஒரு நாடகம் மாரி தான் தெரியுது. ம். இது ஒரு மாரி அடிமைத்தனமான ஒரு போக்கா தெரியலையா? அது அண்ணன் என்ன பண்றாருன்னா, விளையாட்ட இப்போ ஆரம்பிச்சுட்டாரு. ஆதவ அர்ஜுனா புதுசா வந்தவர்லாம் பேசுறாரு. நாங்க தலைவர் தலைவர்ன்னு கொண்டாடினவர் வந்து பேச மாட்றாரு. ம். அவர் சாதாரணமானது இல்ல. அவர் பதுங்குறதே வேற ஒரு விஷயத்துக்காக தான். அன்னைக்கு மட்டும் ஆதவ அர்ஜுனாவ நீங்க நடவடிக்கை எடுக்கல. இன்னைக்கு ம். எங்க மீது நடவடிக்கை எடுக்கிறீங்கன்ற கேள்வி வரும் இல்லைங்களா? அந்த அந்த ஒரு பவர காட்டுற அந்த ராமதாஸுக்கு ஏன் வந்து திருமாவளவன் வந்து தன்னோட பவர வந்து காட்டக்கூடாது? இல்ல காட்டுவார். காட்டுறதுக்கு தான் இப்போ அதுக்காக தான் மது ஒழிப்பு மாநாடு நடத்துறது அந்த ம். இது ஏற்பாடு பண்ணது அதுக்கு தான். ம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல இவரு இந்த நடவடிக்கை எடுத்தா, அது வந்து திமுக வந்து சும்மா விடாது. ஆனா, ஆதவ அர்ஜுனாவுக்கு முழு ஆதரவு திருமாவளவன் தான். இதுல ம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வணக்கண்ணே. வாங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு தமிழக அரசியல்ல வந்து ரொம்பவும் பேசப்படுற ஒரு விஷயம் வந்து விஜய், ஆதவ அர்ஜுனா, திருமா. இவங்க 3 பேர வச்சு தான் இன்னைக்கு தமிழக அரசியலே வந்து ரொம்ப பரபரப்பா இருக்கு. ஆ ஆக்சுவலா வந்து விகடன் நடத்தின விழாவுல புத்தக விழால வந்து ஆதவ அர்ஜுனா வந்து திமுகவ எதிர்த்து பேசிட்டாரு. அதனால வந்து வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து ஆதவ அர்ஜுனாவ வந்து 6 மாசம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. என்ன நடக்குது? ஏன் இந்த சஸ்பென்ஷன்? என்ன ஆயிடுச்சு? இல்ல அந்த புத்தக அந்த வெளியீடே பார்த்தீங்கன்னா, அது ஒரு நாடகம் மாரி தான் தெரியுது. ம். ஏன்னா புத்தக வெளியீடுன்னா, அந்த புத்தகத்தை பற்றி யாருமே பேசலாம். அங்க வந்தவங்க யாருமே அந்த புத்தகத்தில என்ன எழுதப்பட்டிருக்கு? அம்பேத்கரினுடைய பெருமைகள் எப்படி எழுதப்பட்டிருக்கு? யார் யாரு எந்தெந்த விதமான கட்டுரைகள் எழுதியிருக்காங்க? அத பத்தி மிகப்பெரிய ஒரு விளக்கமான ஒரு விரிவுரை யாருமே ஆற்றல. அது விஜய்யா இருக்கட்டும், அது அ ஆ ஆ ஆதவ அர்ஜுனா இருக்கட்டும், எல்லாருமே எதுவுமே பண்ணல. எல்லாருமே அரசியல் தான் பேசியிருக்காங்க. அதுலயும் குறிப்பா வந்து திமுகவ வந்து கார்னர் அவுட் பண்ணியிருக்காங்க. அ இப்போ இந்த விஷயம் வந்து எப்படின்னா, அந்த புத்தக வெளியீட்டு விழாவுல வந்து ஆனந்த விகடனுடைய ஆசிரியர் பேசும்போது கூட என்ன சொன்னாருன்னா, "இதில உள்ள கட்டுரைகள் எல்லாமே தொல் திருமாவளவனுடைய ஆலோசனை பேர்ல தான் நாங்க கட்டுரையே வாங்குனோம். அவர் சொன்ன நபர்கள் கிட்ட இருந்து தான் கட்டுரையே வாங்கியிருக்கோம். அவர் சொல்லாத நபர்கள்கிட்ட ஒரு கட்டுரை கூட இந்த புத்தகத்தில இல்ல." ம். அப்படின்னு எல்லாருடைய கட்டுரைகள் தான் அந்த புத்தகமா வந்திருக்கு. ம். அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க. அதேமாரி தொல் திருமாவளவன் அண்ணன் அவரும் என்ன சொல்றாருன்னா, பிரஸ் மீட்ல, "நான் தான் ஆதவ அர்ஜுனாவ சொன்னேன்." ம். அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பட் ம். அங்க பேசக்கூடாது, இப்படி பேசிட்டாரு அப்படின்றாரு. ஆக்சுவலா வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து அங்க வேண்டியது. ஆமா. அங்க வேண்டியது. நான் ஏன் போகலன்னு சொன்னா, விஜய் வராப்புல. அவரு ம். மாநாட்ல வந்து திமுக விமர்சனம் பண்ணிட்டாரு. ம். அதனால வந்து அங்கேயே விமர்சனம் பண்ணிட்டா ஒரு தர்ம சங்கடம் ஆகுன்ட்டு நான் விலகிட்டேன். அதே ம். நேரத்துல ஆதவ அர்ஜுனாவும் சொன்னது நான் தான். ம். போனாரு. ஆனா அவரு அரசியல் பேசியிருக்காம, வேற ம். புத்தகத்த பத்தி பேசியிருந்தா, நான் அரசியலே பேசிட்டாப்புல. ம். அதுக்காக தான் இந்த இடைநீக்கம் அப்படின்ற ம். மாரி ஒரு புது கதைய வந்து சொல்றாரு. ஆனா ம். திருமாவளவன பொறுத்தவரை என்ன சொன்னீங்கன்னா, அவரு தெளிவான ஒரு அரசியல முன்னெடுத்திருக்காரு. இப்ப ம். தமிழக அரசியல்ல. ம். என்னன்னு சொன்னீங்கன்னா, இப்ப வருகின்ற சட்டமன்ற தேர்தல்ல வந்து திமுக கூட்டணியில அமைதியா இருந்தாங்கன்னா, அதிகபட்சமா போன முறை 6 சீட்டு வாங்குனாங்க இல்லையா? இப்ப ம். அதே 6 சீட்டு தான் திமுக குடுக்கும். ம். அதோட 1 சீட்டு கூட அதிகமா குடுக்காது. ம். திமுக வந்து 1 சீட்டு கூட அதிகமா குடுக்காது. ம். அப்ப குடுக்காதுன்னும்போது, அப்ப இவங்களுக்கு என்ன ஆகும்? அது இப்போ இவரு வந்து துணை பிரதமர், கூட்டாட்சி இப்படி ஒரு தத்துவத்தை முன்வைத்து மிகப்பெரிய அளவுக்கு நடத்திட்டு வர்றாரு. அது ம். வந்து மிகப்பெரிய பேசு பொருளாகுமா இல்லையா? ம். நீ எல்லாம் முதல்வர் ரேஞ்சுக்கு நீ வந்து யோசனை பண்ணலாமா? ம். 6 சீட்டு நீ வாங்கி நிக்கிற அப்படின்ற மாரி கேலி கிண்டல் பண்ணுவாங்க இல்லையா? இது ஒரு மாரி அடிமைத்தனமான ஒரு போக்கா தெரியலையா? அதுதான். அதுக்காக தான் இப்ப என்ன பண்றாரு, திருமாவளவன் இந்த அவ அண்ணன் என்ன பண்றாருன்னா, விளையாட்ட இப்போ ஆரம்பிச்சுட்டாரு. ம். 26 தேர்தலுக்கு இப்போ விளையாட்ட ஆரம்பிச்சுட்டாரு. இது அவரோட அரசியல் விளையாட்டுன்னே சொல்றீங்க. 100% அதுல ஆ. எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா அதெல்லாம் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இது வந்து நாங்க எங்கள் கூட்டணிய வந்து எந்த விதத்திலும் இது வந்து பாதிக்காது அப்படின்றது. ஆனா ஆதவ அர்ஜுனா அவ்ளோ எங்க கூட்டணியில அவ்ளோ அ வலுவா இருக்கு அப்படின்னு சொல்றவரு, அந்த கூட்டத்துக்கு போய் பேசியிருக்கலாமே. எந்த கூட்டத்துக்கு புத்தக விழாவுக்கு போய் பேசியிருக்கலாமே. இல்ல. அது வந்து சும்மா அப்படிதான் பேசுவாங்க. இப்போ வந்து ம். வைகோ அண்ணன் பேசினாரு இல்லைங்களா? ம். அதாவது திமுகலேருந்து விலகத்துக்கு முன்னாடி காலையில வந்து மிகப்பெரிய ஒரு கூட்டத்தில கலந்துக்கிட்டு பேசுறாரு. பேசும்போது என்ன சொல்றாரு, "ரத்தத்திலிருந்து சிகப்பணுவை எப்படி நீக்க முடியாதோ, அதேமாரி எனக்கும் கலைஞரை நீக்க முடியும். என்னையும் கலைஞரையும் பிரிக்க முடியாது. ம். நகத்தையும் சதையும் எப்படி நீக்க முடியாதோ, அதேமாரி என்னையும் கலைஞரையும் இப்படியெல்லாம் டயலாக் பேசினாரு. ம். சாயங்காலம் வந்து அதே வைகோ வந்து அறிக்கை விட்டாரு. "ஒரு துரோகிய பார்க்கிறேன்னா, தமிழன துரோகி அது இவன் தான்." அது ம். யாரு கலைஞர காட்டினாரு. ம். 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 அரசியல்ல இதெல்லாம் வந்து வேற விஷயம்.
இப்போ திருமாவளவன் வந்து இப்ப பேசுறேன் நான் கூட்டணியில இருக்கேன்னு சொல்லிட்டு நாளைக்கு அப்படியே மாத்தி பேசுவாரு. ம். புரியுதுங்களா? இது அரசியல்ல இதெல்லாம் வந்து சகஜமான டயலாக். ஆனாலும் திருமாவளவன் சொல்லிட்டாரு. அதனால அவர் வந்து கூட்டணி விட்டு விலக மாட்டாரு அப்படின்னு சொல்ல மாட்டாரு. ம். சொல்ல முடியாது. ஆனா திமுகல வந்து ஒரு மறைமுகமான பேரம் நடத்துறாரு. யாரு? ம். திருமாவளவன். திருமாவளவன். ஒரு நெருக்குதல குடுத்து. ம். திருமாவளவனுடைய வோட் பேங்க விட அவருக்கு ஒரு மாஸ் இருக்கு தமிழகத்துல. ம். என்னன்னா, அவர் எந்த கண்டிப்பா. கூட்டணியில இருக்காரோ, ம். அந்த கூட்டணி ஒரு மதச்சார்பற்ற, ம். ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய மிகப்பெரிய ஒரு ம். ஆதரவு சக்தின்ற மாரி ஒரு அந்த கூட்டணிக்கு அந்த பலம் சேர்க்கு. ம். 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 அத வந்து அதிமுகவும் அறுவடை பண்ண திருமாவளவன் அடைக்கணும்னு பாக்குது. இப்போ புதுசா கட்சி ஆரம்பிச்ச விஜயும் அத அறுவடை பண்ணணும்னு பாக்குறான். ம். அத திமுக வந்து உணர்ந்து, இப்ப அவர் கேட்கிற மாரி சீட்ட குடுத்தாங்கன்னா ஓகே. இல்லன்னு சொன்னா, நிச்சயம் வந்து அவர் தேர்தல்ல வந்து கூட்டணி மாறுறதுக்கு அநேகமான வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. இது எந்த மாரியான ஒரு போக்கா இருக்கும்னா, மொத்த தமிழக அரசியலே வந்து இப்ப திருமாவ நம்பி தான் இருக்கு அப்டின்ற இதுல இல்ல பார்க்கலாமா? அப்படி ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டிருக்கு. அதுதான் ம். உண்மை நிஜமா. ம். அதான். அத வந்து மோப்பம் பிடிச்சுட்டு தான் இப்ப வந்து கார்னர் பண்றாங்க. ம். இப்ப இவரு வந்து திருமாவளவன் வந்து என்ன பண்றாருன்னு சொன்னா, திமுக கிட்ட அத சொல்றாரு. பாருங்க எனக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்கு பாருங்க வெளிய. ம். 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 என்னுடைய டிமாண்ட நீங்க பாருங்க. ம். புரியுதுங்களா? ம். இந்த புரியுது. டிமாண்ட பார்த்துட்டு எனக்கு உண்டானத குடுங்க ம். அப்படின்றத மறைமுகமான ஒரு எச்சரிக்கை தான் இது எல்லாமே. ஆனா, இப்ப அவரு வெளிய பிரதிபலிக்கிறதா இருக்கட்டும், திமுகவுடன் நாங்க குளோஸ்ல இருக்கோம். இப்ப அவர் அத பத்தின எந்த விளக்கமும் குடுக்காம இருந்தா கூட, சரி மறைமுகமா ஏதோ ஒரு ஆட்டம் நடந்துகிட்டே இருக்கு அப்டின்றது. ஆனா, ஒரு விசிக தொண்டனா நம்ம பார்க்கும்போது எப்படி தெரியும்னா, திருமாவளவன் ஏன் இவ்வளவு அடங்கி போறாரு? ஏன் வந்து தனக்கான உரிமைகள எப்பயும் பேசுறவரு ஏன் பேசல? அப்படின்னு ஒரு டாக் வந்து அடியில போயிட்டே இருக்கு. நான் விசாரிச்ச வரைக்கும், விசிக நெறைய நிர்வாகிகளும் சொல்றாங்க, தொண்டர்களும் சொல்றாங்க. ஏன் இப்படி போறாருன்னு எங்களுக்கே தெரியல. இது வந்து அவரு ஆதவ அர்ஜுனா புதுசா வந்தவர்லாம் பேசுறாரு. நாங்க தலைவர் தலைவர்ன்னு கொண்டாடினவர் வந்து இத பேச மாட்றாரு. அந்த இடத்துல பேசியிருக்கணும்ல அப்படின்னு ஒரு பேச்சு ஈடுபடுதுல்ல. இல்ல நான் வந்து திருமாவளவன் அவர் அண்ணன வந்து நான் 2 கருணாநிதிக்கு ஈக்குவலா பார்ப்பேன் நானு. ம், ம், அந்த அளவுக்கு அரசியல் ஞானம் பெற்றவர். ம், அவர் சாதாரணமானது இல்ல. அவர் பதுங்குறதே வேற ஒரு விஷயத்துக்காக தான். ம், இப்போ அவர் பேசினாருன்னா கட்சிக்குள்ள திமுக வந்து சாதாரணமான கட்சி இல்ல. பல ம், கட்சிகள உடைச்ச கட்சி. ம், ம். புரியுதுங்களா உங்களுக்கு? கலைஞரோட எப்படி பீரியட்ல இருந்தே எப்படி வந்து மத்தியில பாஜக ஒரு கட்சி இருந்து எப்படி மற்றவங்கள உடைக்கிறாங்களோ, அதே மாரி திமுகவும் உடைக்கிறதுல நம்பர் 1 அவங்க. ம், 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 அப்போ இன்னைக்கு திருமாவளவன் அந்த ஸ்டாண்ட் எடுத்துட்டாருன்னா, இப்ப ஆதவ அர்ஜுனா பேசுன மாரி, அல்லது இளைஞர்கள் சொல்ற மாரி பேசுனாங்கன்னு சொன்னா, ம், அப்போ திமுகல இருக்கக்கூடிய 2ஆம், 3ஆம் கட்ட தலைவர்கள வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ம், திமுக கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வந்து, ம், ஒரு கட்சியை வந்து எப்படின்னா, அது ஒரு பொது வெளியில ஒரு ஒரு தவறான பிம்பத்தை ஏற்படுத்தும். ம், என்னன்னு ம், சொன்னீங்கன்னா, ம். மீடியாலாம் அவங்ககிட்ட தானே இருக்கு. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாமே ஆமா, ஆமா, ஆமா. திமுகவுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. எப்படின்னு சொன்னீங்கன்னா, பாருங்க கட்சிய கலகலத்துச்சு. இப்ப ம், யார் இருக்கா உங்க கட்சியில? அப்படின்னு சொல்ற அளவுக்கு. இப்ப ம், வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, ஆளூர் ஷானவாஸா இருக்கட்டும், ம், வன்னியரசா இருக்கட்டும், ம், ரவிக்குமாரு, இவங்க எல்லாமே வந்து திமுக விடுதலை சிறுத்தையினுடைய நிர்வாகிகளா, விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய எம்.எல்.ஏக்களா இருந்தாலும், ம், அவங்கலாம் திமுகவுக்கு தான் அடிமை சேவகம் செய்றாங்க இன்ன வரையும். ம், 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 ம். புரியுதுங்களா? இது வந்து திருமாவளவன் தெரியாத ஒண்ணு இல்ல. அதனால இப்போ நம்ம எடுத்தோம், கவுத்தோம்ன்னு அப்படி ஒரு முடிவு எடுத்தோம்ன்னு சொன்னா, நிச்சயம் திமுக நம்மள சும்மா விடாது. ஆனா, புரியுதுங்களா? பாஜக போன்ற கட்சிகள்லாம் வந்து திருமாவளவன் வந்து திமுகவுக்கு பயப்படுறாரு. இப்ப வந்து எங்க அ கட்சியே அவரு பின்னாடி போயிடுமோ, திமுக பின்னாடி போயிடுமோன்னு ஒரு பயப்படுறாரு. நீங்க சொல்லுங்கண்ணே. எனக்கு ஒரு டவுட்ல தான் நான் கேட்கிறேன். இப்ப திமுகவ நம்பி விசிக இருக்கா? விசிகாவ நம்பி திமுக இருக்கா? இல்ல, இல்ல. அதாவது அ இப்ப நான் சொல்லக்கூடிய வன்னியரசோ, அல்லது ம், ரவிக்குமாரோ, ஷானவாஸ் எல்லாமே திமுகவுக்கு போயிட்டா கூட, ம். விடுதலை சிறுத்தைகள் அவங்க பின்னாடி போகாது. அந்த கேடர்ன்றது அப்படியே இருக்கும். ஆ அடியில இருக்கு. அந்த கேடர்ங்கிறது நிழல் மட்டும் தான் விடுங்க. இப்போ ம், சீமான் இருக்காரு. சீமான் கூட நெறைய பேர் விலகுறாங்க. ம், இருந்தாலும் அந்த கட்சி வந்து அவர்களுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கும். ம், புரியுதுங்களா ம், உங்களுக்கு? ம், 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 அது விலகுறது, சேர்றது என்பது அது நேச்சுரல். ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒவ்வொரு விதமான கூட்டம் வரும். ஒவ்வொரு ம், விதமான கூட்டம் போகும். இது வந்து நேச்சுரல். அதே மாரி தான் நம்ம பார்க்க முடியும். ஆனாலும் என்னன்னா, திமுக அத எப்படி கொண்டு போவான்னு சொன்னீங்கன்னா, ம், பொதுவெளியில, அ விடுதலை சிறுத்தைய ஒட்டுமொத்தமா கலகலத்துச்சு பாருங்க. ம், ம், அப்படின்ற ம், மாரி ஒரு இது உருவாக்கி, தேர்தலுக்கு முன்னாடி அப்படி உருவாக்க பார்ப்பான். ம், அது திருமாவளவன் உணராம இல்ல. உணர்ந்து இருக்காரு. அதனால தான் அவரு என்ன பண்றாரு, அமைக்க வாசிக்கிறாரு. இப்ப ம். பாருங்க, நேத்து கூட ஆதவ் அர்ஜுனா வந்து 6 மாசத்துக்கு நாங்க இடைக்கால நீக்கம். இதுவரைக்கும் சஸ்பென்ஷன்னு நம்ம ஒண்ணு அ அ கேள்விப்பட்டதே கிடையாது. கேள்விப்பட்டேன். இடைநீக்கம் என்பது அரசு பணியில வேலை செய்றவனுக்கு தான் இடைக்கால இடைக்கால நீக்கம்லாம். நீக்கம் பண்ணுவாங்க. இதே மாரி தவறு செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா, இடைக்கால நீக்கம் என்பதே அது ஒரு ஒரு ஒப்புக்கு சப்பான ஒரு நீக்கம் தான் அது. புரியுதுங்களா? அது புரியுது, எது புரியுது. இது கூட செஞ்சிருக்க மாட்டாரு அவரு. ம், ஏன் ம், இது வந்து சில பேரு திமுக அடுத்தது அதெல்லாம் இல்ல.
இதை ஏன் செஞ்சாருன்னா, தன்னுடைய கட்சியில இருக்கக்கூடிய 2ஆம், 3ஆம் கட்ட தலைவர்கள் இருக்காங்கல்ல. அதான் ம், இப்போ ஆளு ஷானவாசு, ம். நம்ம ரவிக்குமாரு, வன்னியரசு வன்னியரசு. போன்ற தலைவர்கள். இவங்க வந்து என்னன்னா, எந்த நடவடிக்கை எடுக்கலன்னு, நாளைக்கு அவங்க தான் தோன்றித்தனமா அது மாரி பேசுவாங்க. ம், ம், அப்போ ம், நடவடிக்கை எடுத்தா, அன்னைக்கு மட்டும் ஆதவ அர்ஜுனாவ நீங்க நடவடிக்கை எடுக்கல. இன்னைக்கு ம். எங்க மீது நடவடிக்கை எடுக்கிறீங்கன்ற கேள்வி வரும் இல்லைங்களா? ஆனா, எனக்கு என்ன ஒரு சந்தேகம்ன்னா, இப்போ ஆதவ அர்ஜுனா வந்து தன் கட்சிய மீறி வந்து ஒரு விஷயத்த வந்து பேசல. தன் கட்சி பேசக்கூடிய அந்த அதிகார பகிர்வா இருக்கட்டும், தலித்துகளுக்கான முன்னேற்றமா இருக்கட்டும், அத வந்து பொது வெளில வச்சாரு. எனக்கு தெரிஞ்சு திருமாவளவன் முதல்வர் ஆகணும்னு, துணை முதல்வர் ஆகணும்னு வந்து எந்த ஆளூர் ஷானவாசோ, வன்னியரசோ பேசுன மாரி தெரியல. ஏன்னா, தன்னோட கட்சியோட பிலாசபி எடுத்து முன்னாடி வச்சதுக்கு அவர் மேல இவ்ளோ ஒரு இதுன்னா, அப்போ ஆளூர் ஷானவாசா இருக்கட்டும், இல்ல இவரு வன்னியரசா இருக்கட்டும், இவர்களுக்கு வந்து திருமாவளவன் ஏன் பயப்படணும்? அவங்கள வந்து அவர் ஒண்ணும் என் கட்சியில இல்லாதத பேசலையே! என் கட்சியில இருக்கிறத தானே பேசுறாரு. இப்போ கலைஞர் அவர்களும், இவரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ராமதாஸ் அவர்களும் கூட்டணியில இருக்கும்போது, ராமதாஸ் அவர்கள் கடுமையான விமர்சனத்த எடுத்து வைப்பாரு. பாஸ் மார்க் மொதற்கொண்டு போடுவாரு. அவரு இவ்வளவுதான் பாஸ் மார்க் அப்படின்னு ஒரு கூட்டணியில இருக்கும்போது, அந்த அந்த ஒரு பவர காட்டுற அந்த ராமதாஸு, ஏன் வந்து திருமாவளவன் வந்து தன்னோட பவர வந்து காட்டக்கூடாது? இல்ல காட்டுவார். காட்டுறதுக்கு தான் இப்போ அதுக்காக தான் மது ஒழிப்பு மாநாடு நடத்துறது அந்த ம். இது ஏற்பாடு பண்ணது அதுக்கு தான். ம், ம், ம். புரியுதுங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதுக்கு தான். அதுதான் செய்தியாளர்கிட்ட கேட்கும்போது, அதிமுகவையும் அழைப்பீங்களா? எல்லா அரசியல் கட்சியும் அழைப்போம். அதிமுகவ அழைப்பீங்களா? அவங்க வந்தாங்கன்னா நாங்க அழைப்போம் அப்படின்னு. ம். அவருக்கு தெரியாதா? அப்போ என்ன சொன்னோம், செய்தியாளர் கேட்கும்போது அந்த கேள்விய என்ன சொன்னோம், "எப்பா நாங்க திமுக கூட்டணியில இருக்கோம். எப்படி அதிமுகவ நாங்க அழைப்போம்?" அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஆனா ம். நாங்க அதிமுகவ அழைப்போன்றாரு. அது எதுக்குன்னா, திமுகவ மறைமுகமா எச்சரிக்கிறாரு. ம். ம். அப்புறமா அமெரிக்காலேருந்து முதல்வர் வராரு. ம். உடனே கூப்பிட்டு ஃபர்ஸ்ட்டு வேலையா திருமாவளவன் தான் கூப்பிட்டு பேசினாரு. நல்லா ம். ம். பார்த்துருக்கீங்க. ம். ம். பேசுனதுக்கப்புறம் உள்ள போயிட்டு வெளிய வந்து அப்படியே ட்ரங்க் மாத்துறாரு. ம். யாரு? திருமாவளவன். என்ன கூட்டணி மாத்துறாரு? உறவின பார்த்தவர்களுக்கு அ மூக்கறுப்பு. அப்ப வந்து நாங்க வந்து அகில இந்திய அளவுக்கு மது ஒழிப்பு மது ம். ஒழிப்பு என்பது மாநில மாநில சம்பந்தப்பட்ட விஷயம். சம்பந்தப்பட்டது. முதல்வர் கையெழுத்து போட்டா ஒரே நாடுல முடிஞ்சுது. ஆனா அந்த மாநாட்டுல அவங்க கலந்துக்க வச்சது. அதுக்கப்புறம் அவரு வந்து அப்படியே மாத்திக்கிட்டாரு. அப்போ எல்லாருக்குமே தெரியுது. நீ சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் அரசியல் தெரியுது. அது ஒன்ஸ் அப்பான் த டைம். ம். அரசியல் தெரியணும்னு சொல்லி அது கொஞ்சம் சில அறிவுகிறி. இன்னைக்கு வந்து சின்ன பையன் கூட நம்மளோட சிறப்பான அரசியல் பேசுறான். ம். இது தவறு, இது சரின்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா இல்லையா? அதான் அப்போ அப்படி இருக்கும் பொழுது, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல இவரு இந்த நடவடிக்கை எடுத்தா, அது வந்து திமுக வந்து சும்மா விடாது. ஆனா ம். தேர்தல் நெருக்கத்துல வந்து அப்படி ஒரு முடிவு எடுத்தாருன்னு வச்சுக்கங்களேன், ம். அப்போ வந்து திமுகல ஒண்ணும் பண்ண முடியாது. புரியுதுங்களா ம். உங்களுக்கு? இப் அதுக்காக சைலன்ட் மூட்ல இப்ப இருக்காரு அவரு ம். அண்ணன். திருமாவளவன். ஆனா ஆதவ அர்ஜுனாவுக்கு முழு ஆதரவு திருமாவளவன் தான். இதுல ம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ம். பிரஸ்காரங்கிட்ட சொல்லும்போது ஆதவ அர்ஜுனாவ 6 மாசம் இடைக்கால நீக்கம். ம். அடுத்தது விஜய்க்கும் திருமாவளவனுக்கும் எந்த பகையும் இல்ல. நல்லா ம். புரிஞ்சுங்க. விஜய்க்கும் திருமாவளவனுக்கும் எந்த எந்த பகையும் இல்ல. பகையும் இல்ல. இன்ஃபாக்ட் ஆ வந்து அ அம்பேத்கர த பத்தி தமிழக தமிழக வெற்றி கழகத்துக்கும், விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் எந்த பகையும் இல்ல ம். அப்டின்றாரு. ம். அப்போ இதனுடைய உட்கருத்து என்னன்னு சொன்னீங்கன்னா, விஜய் அங்க பேசுனது திமுகவை நேரடியா சாடி பேசியிருக்காப்ல. ம். அப்ப விஜய்க்கும் எங்களுக்கும் முரண் இல்ல. விஜய் கட்சிக்கும் எங்களுக்கு முரண் இல்ல அப்டின்னு சொன்னா, அப்போ டைரக்ட்டா என்ன அர்த்தம் ஹிண்ட் அது? குடுக்குற மாரி ஆயிடும். அதே நேரத்துல நான் இப்ப எடுத்திருக்கிற நடவடிக்கைய என்னுடைய 2ஆம், 3ஆம் கட்ட தலைவர்களுக்கு சாந்தப்படுத்துறதுக்காக தான் நான் எடுத்திருக்கேன் அப்படின்ற மாரி தான் அவர் குடுத்திருக்காரு. ம். ஆதவ் அர்ஜுனாவுடைய கான்செப்ட்டே வேற. அவரு புஷ்பா 2 படம் ரேஞ்சுக்கு போறாப்ல. ம். புஷ்பா 2 படம் பார்த்தீங்களா? இல்ல நான் பார்க்கல. அந்த படத்துல அப்படிதான் வந்து முதல்வர் வந்து ம். அ அந்த ஹீரோ அதான் அந்த அல்லு அல்லு அர்ஜுனாவா? அல்லு ம். அர்ஜுனா ம். பக்கத்துல நின்னு ஃபோட்டோ எடுக்க மாட்டாப்ல. ஹீரோ பக்கத்துல நின்னு ஃபோட்டோ எடுக்க மாட்டாப்ல. ம். என்ன சொல்லுவாருன்னா, நான் வந்து முதல்வரு. ம். இவன் வந்து கடத்தல்காரன் பக்கத்துல நின்னு நான் ஃபோட்டோ எடுக்கிறதா அப்படின்னு. ம். அப்போ இவரு என்ன முடிவு பண்ணுவாருன்னா, வீட்ல வந்து முதல்வரா அவன மாத்தணும். ம். என்ன வழி? பணம் செலவு பண்ணா பண்ணலான்னு எல்லா எம்.எல்.ஏ.க்கள காசு குடுத்து விலைக்கு வாங்கி, ம். முதல்வரே மாத்துவாரு, அந்த ம். படத்துல. படத்துல. அதே மாரி அல்லு அல்லு அங்க வந்து அந்த புஷ்பா 2 படம் கேரக்டர் மாரி, இங்க ஆதவ அர்ஜுனா என்ன சொன்னா, ம். எக்கச்சக்கமா பணம் இருக்கு அவங்ககிட்ட. ம். மார்ட்டின், அவங்க மார்ட்டின் மாமனார் அவரோட கிட்ட பேக்கிரவுண்டே எக்கச்சக்கமா இருக்கு. பெருசு. ஏன்னா, இப்ப போன வாட்டி தேர்தல்லயே பார்த்திருப்பீங்க. எலக்ட்ரோ பாண்ட் மூலியமா 1200,00,00,000 பாஜகவுக்கும், ம். 500,00,00,000 திமுகவுக்கும் குடுத்திருக்குன்னா, ம். இது தெரியாம இன்னும் மற்ற மாநில கட்சிகளுக்கு எவ்வளவு குடுத்திருப்பாங்க? இன்ஃபாக்ட் விசிகாவுக்கே வந்து ஃபண்ட் பண்ணது ஃபுல்லா இல்ல, இல்ல. அவரு மற்ற தான். கட்சிகளுக்கு எவ்வளவு கோடிகள குடுத்திருப்பாங்க. ம். அப்போ அவங்களும் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. நம்மகிட்ட நம்ம நெனச்சு பார்க்கிறத விட அதிகமான காசு நம்மகிட்ட வந்துருச்சு. ம். அப்ப அரசியல் அதிகாரம் நம்மகிட்ட இல்ல. அப்படின்றது தான் ஆதவ அர்ஜுனாவ இங்க தமிழ்நாட்டிலயும், அவருடைய மகன வந்து பாண்டிச்சேரியிலயும் இறக்கி விட்டுருக்காரு. ம். மார்ட்டின். ம். 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 மார்ட்டின் இறக்கி விட்டுருக்காரு. அப்படி இருக்கும்போது,
இப்போ இதுக்கு சரியான நபர் யாருன்னா திருமாவளவன் மட்டும்தான். ம். அதாவது நம்முடைய சொல் யாருக்கு கேட்பாங்கன்னா, திருமாவளவன் கேட்பாப்ல. ம். இப்ப திருமாவளவன் வச்சு நம்ம இந்த காய் நகர்த்துவோம்னு சொல்லி தான் ஆதவ அர்ஜுனா தெளிவா வந்து இறங்கியிருக்காப்ல. ம். நல்லா ம். புரிஞ்சுக்கங்க. ம். 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 தெளிவா தான் இறங்கி, ம். ஆ புஷ்பா 2 கேரக்டர் மாரி நம்ம வந்து நம்பலாம். இப்போ வருகின்ற சட்டமன்ற தேர்தல்ல நாம தீர்மானிக்கிறது தான் கூட்டணி. அந்த கிங் மேக்கரா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாரா? ஆமா. நாம தீர்மானிக்கிறது தான் கூட்டணி. அதுக்காக ம். தான் அவரு என்ன பண்றாரு, சீமான போய் பார்க்குறாப்ல. ம். ஆ விஜய போய் பார்த்தது. ம். எல்லாருமே பார்த்து அதிமுக தலைமையில ஒரு கூட்டணி. ம். எல்லாருக்கும் துணை முதல்வர். ம். யாருக்கு? சீமானுக்கு துணை முதல்வர், திருமாவளவனுக்கு திருமாவளவனுக்கு ஒரு துணை துணை முதல்வர். முதல்வர், விஜய்க்கு துணை முதல்வர். ம். எல்லாம் அதிமுக கூட்டணி இருந்தா திமுக காலி. ம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆமா. அது ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி ஸ்ட்ராங்கான ஆயிடும் இல்லையா? கூட்டணியா இருக்கும். அப்ப இந்த கான்செப்ட் தான் ஆதவ அர்ஜுனா இறங்குறாப்புல. ம். பட் அதுல வந்து நாம் தமிழர் கட்சி வந்து இந்த விளையாட்டு எங்களுக்கு வேணாம்ப்பான்னு ஒதுங்கிக்கிறாங்க. ம். ஏன்னா அவங்க கான்செப்ட் தமிழ் தேசிய சித்தாந்த கான்செப்ட் அது திராவிடத்தோட வேற. ஒன்று சேர மாட்டாங்க. ஆமா ஒதுங்கிக்கிறாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா மற்ற இப்போ டிவிகேயும் ம். அதிமுக அதிமுக அதுக்கு தயாரா இல்லையான்றது தெரியல. ம். பட் அந்த நிலையில தான் இருக்கு. அப்போ ம். ஆதவ அர்ஜுனா என்னன்னா, நாம வந்து இப்படி ஒரு கூட்டணி உருவாச்சுன்னா, எம்எல்ஏ ஜெயிச்சாங்கன்னா கூட, கொஞ்சம் எம்எல்ஏ கம்மியா கூட, காசு குடுத்து எம்எல்ஏ வாங்கிடலாம். ம். புஷ்பா 2ல எப்படி வாங்குறாங்களோ, அதே மாரி வாங்கிட்டு, ம். நாம தீர்மானிக்கக்கூடியவர முதல்வர் ஆக்கணும் ம். அப்படின்றது தான் ஆதவ அர்ஜுனுடைய திட்டம். ம். அப்ப கூட்டணி எந்த மாரியான பாசிபிலிட்டீஸ் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ தாவேகா வந்து தனிச்சு நிக்கும் அப்படின்னு அப்படின்ற ஒரு தோணியும் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து தாவேகாவும், அதிமுகவும், தேமுதிகவும் ஒன்று சேர்ந்து இவர்களை வீழ்த்துவார்கள். இல்ல ஏற்கனவே அதிமுக, தேமுதிக ஒண்ணா தான் இருக்கு. ம். ஆ அதிமுக கூட்டணியில டிவிகே எல்லாம் சேர்ந்ததுன்னா பலம் தான் வரும். ம். அதான் ஆதவ அர்ஜுனன் நினைக்கிற மாரி சாதிக்கலாம். ம். 100% இல்லன்னா கூட ஒரு 100 எம்எல்ஏ வந்துட்டா கூட போதும் இல்லையா? மற்றவங்க ம். காசு குடுத்து கூட வாங்கிக்கலாம் இல்லையா? அப்படி வருவாங்கன்னு நினைக்கிறீங்க திமுக எம்எல்ஏல இருக்கிறவங்க? பணம் தான். ம். இப்ப மகாராஷ்டிரால என்ன ஆச்சு? ம். பால் தாக்கரேயால் வளர்க்கப்பட்டவன் யாரு? உத்தவ் ஏக்நாத் ஷிண்டே. ஏக்நாத் ஷிண்டே. உத்தவ் தாக்கரே தலைவரா இருக்காரு. ம். தன்னுடைய மகன் பால் தாக்கரேவுடைய மகன் தான் தலைவரா இருக்காரு. ம். அவர் தான் முதல்வரா இருக்காரு. ஆ அப்போ 100,00,00,000 இருக்கிற இடத்துல 200,00,00,000, 300,00,00,000 இறக்குனான். ம். இறக்குனானா இல்லையா? கரெக்ட் தான். வாங்கிட்டானா இல்லையா? இல்ல. அப்போ அங்க வந்து என்னன்னா, அந்த இங்க இருக்கிற மாரி திமுகவோடது வந்து ஒரு அவுட் அண்ட் அவுட் பொலிட்டிக்கல் பார்ட்டில இருக்கிறவங்கலாம் வந்து, அந்த கொள்கைய சார்ந்து, அந்த கோட்பாட்ட சார்ந்து இயங்குறவங்கன்னு ஒரு பின்பம் இருக்குல்ல. அந்த கொள்கையிலேருந்து இப்ப ஒரு 100 எம்எல்ஏன்னா, ஒரு 5 எம்எல்ஏ சொல்லலாம். ஒரு 10லேருந்து 15 எம்எல்ஏ வெளிய வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. மிச்சம் இருக்கிற ஒரு 5 ஒரு ஒரு 25 எம்எல்ஏ கிட்டலாம் தூக்குறதுலாம் ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? அதெல்லாம் ஒ ஒ ஒரு காலத்துல ஒன்ஸ் அப்பான் த டைம் அப்படி சொல்லலாம் தம்பி. ம். இன்னைக்கெல்லாம் வந்து இப்போ நான் வந்து மக்கள் பணி செய்றேன். இப்ப ம். நீங்க மக்கள் பணி செய்றீங்க. ம். உங்களால எம்எல்ஏ ஆக முடியுமா? முடியாது, இன்றைய சூழல்ல. முடியாது, சரி. நீங்க மக்கள் பணி செய்ய ஒரு கவுன்சிலர் ஆக முடியுமா உங்களால? முடியாது, அ முடியாது. குறைஞ்சது கவுன்சிலர் ஆனாலும் ரூ. 5,00,00,000 தேவைப்படுது. தேவைப்படுதா இல்லையா? ஆமா. அப்ப யாரோ ஒரு 5,00,00,000 முதலீடு போட்டா 10,00,00,000, 15,00,00,000 சம்பாரிக்கணும்னு தான் அவன் கவுன்சிலர் ஆகுறான். ஆமா. கவுன்சிலருக்கே நான் சொல்றேன். ம். ம். அப்ப எம்எல்ஏ ஆக முடியாது, எம்பி ஆக முடியாது. அப்ப என்ன பண்றான்? ஒரு எம்எல்ஏ 25,00,00,000 தாராளமா செலவு பண்றான். 25லேருந்து 30,00,00,000, 40,00,00,000 செலவு பண்றான். ம். அப்ப அவனுக்கு வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னா, அவன் 40,00,00,000 இன்வெஸ்ட் பண்றான்னா, ம். அத டபுளா சம்பாரிக்க தான் பார்ப்பான். ம். அப்படி இருக்கும்போது, இது போல ஒரு ஜாக்பாட் மாரி ஒரு பரிசு வருதுன்னா, ம். போடான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். கட்சியாவது, கொள்கையாவது. ம். நம்மனா கட்சின்னா நம்மளுக்கு சீட்டு குடுத்தது தவிர காசால நம்ம தானே செலவு பண்ணணும். ம். அப்படிதான் பார்ப்பாங்க எல்லாரும். ம். 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 அதெல்லாம் ஒரு காலத்துல வந்து அந்த கொள்கைக்காக இருந்தவங்க. ம். "நீ ம். நில்லு." இப்ப ஜெயலலிதா காலத்தோட முடிஞ்சுது. கலைஞர் காலத்திலும் கொஞ்சம் அப்படி போயிடுச்சு. ம். இப்பல்லாம் முழுக்க கார்ப்பரேட். ம். ம். திமுகவே என்ன பண்ணுதுன்னா, காசு எவன்கிட்ட இருக்கு? பாரு இங்க வா. பாராளுமன்ற தேர்தலா? ரூ. 50,00,00,000 செலவு பண்ண வச்சிருக்கியா? ம். வச்சிருக்கேன். எடுத்துட்டு வந்து குடு. ம். நான் செலவு பண்ணிக்கிறேங்கன்னா, அதெல்லாம் நான் எடுத்துட்டு வந்து குடுத்தா தான் உனக்கு சீட்டு. ம். தலைமைக்கு குடுத்துடணும். இவங்க வாங்கி வச்சுட்டு தான் அவனுக்கு சீட்டே குடுப்பாங்க. ம். அதுக்கப்புறம் தலைமை சார்பா அவன் செலவு பண்ணுவான். அவன்கிட்ட வாங்கின காச அவனுக்கு செலவு பண்ணுவான். ம். அப்போ அ எ எ அந்த மாரி ஒரு நிலை தான் இன்னைக்கு முழுக்க முழுக்க கார்ப்பரேட்டுடைய வணிகமா ஆயிடுச்சு. அது தேர்தல், ம். அரசியல் எல்லாமே கார்ப்பரேட் இதுவாயிடுச்சு. ம். குறைஞ்சது 5000, 10,000 கோடி வந்து ஒரு பொது தேர்தல்ல வந்து திமுக இருக்கட்டும் செலவு பண்ணிட்டு தான் இருக்கு. திமுக, அதிமுக எல்லா கட்சிகளும் அப்படி ம். செலவு பண்ணிட்டு தான் அப்படி ஆறாங்க. அப்படிங்கும்போது, ஆ அப்போ ஒரு 20,00,00,000 செலவு பண்ணி ஒருத்தன் எம்எல்ஏ ஆயிருக்கான். திமுக தான் சீட்டு குடுத்து ரூ. 20,00,00,000 செலவு பண்ணியிருக்கான். 100,00,00,000 குடுக்குறேன்னு சொன்னா, போடா அப்படின்னு சொல்லி போக தானே செய்வோம். ம். உதாரணத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. சொல்றேன். வாய்ப்புகள் இருக்குல்ல, வாய்ப்புகள் இருக்கு. இல்ல அதுதான் மோஸ்ட்டா இருக்குன்ற ம். 90% வாய்ப்புகள் அதுதான் இருக்கு. அந்த படத்திலே காமிச்சிருக்கான். ம். ம். ம்.
ஆளுக்கு 200 கோடி கொடு, 300 கோடி கொடு, எல்லா எம்எல்ஏ தூக்கு, அமைச்சர முதல்வரையும் மாத்தும். முதல்வரையும் ம். மாத்துறான். பிரதமர மாத்துறதுக்கு அடுத்த வேலைய பார்ப்போம் அப்படின்ற மாரி அந்த படத்துல டயலாக் எல்லாம் வருதுன்னு சொல்லி நான் கூட பார்க்கல, சொன்னாங்க. ம். அதே மாரி தான் ஆதவ அர்ஜுனா இறங்கி ஏன்னா அவங்ககிட்ட அளவு கடந்த பணம் இருக்கு. ம். 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 செல்வம் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து அரசியல் கட்சிக்கு டொனேஷன் கோடிக்கணக்குல குடுக்குறாங்க. எப்படி இப்போ எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் இருக்கே, ம். அவங்க வந்து தேர்தல் நேரத்தில அதிமுகவுக்கு, திமுகவுக்கு, பாமகவுக்கு எல்லா கட்சிகளுக்கும் டொனேஷன் குடுப்பாங்க. ம். கோடிக்கணக்கான ரூபாய் ஒரு கட்டத்தில என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, நம்மளே ஒரு கட்சி ஆரம்பிப்போம்ன்னு கட்சி ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா நம்ம டொனேஷன் குடுத்து, குடுத்து நமக்கு வந்து வேலைக்கு ஆகல. நம்மளே ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தா, அவர் பச்சைமுத்து என்ன பண்றாரு, ஒரு கட்சியே ஆரம்பிக்கிறாரு. ம். அப்புறம் ம். தேர்தல்ல நிக்கிறாரு. அவர் தேர்தல்ல நிக்கணும், அவர் கட்சி ஆரம்பிக்கணுன்ற அவசியம் இல்ல. பட் அவரு இந்த டொனேஷனுக்கு பயந்துட்டே கட்சி ஆரம்பிக்கிறாரு. ம். அதே மாரி தான் இன்னைக்கு மார்ட்டினும் அந்த நிலைக்கு தள்ளப்பட்டாப்புல. ம். நாம வந்து ஆயிரக்கணக்கான கோடி நம்ம அள்ளி, அள்ளி இவனுங்களுக்கு குடுக்குறோம். அந்த காச நம்ம குடுத்து, நம்ம ஏன்டா அதிகாரத்த நம்ம கைப்பற்றக்கூடாது? புரியுதுங்களா உங்களுக்கு? எல்லாருக்கும் இருக்கும்ல. அதுதான். அத வந்து இப்போ வந்து ஆதவ அர்ஜுனா வந்து அதுக்கு தான் வந்து என்ன பண்றான், கடந்த திமுக சட்டமன்ற தேர்தலின் போதே பாருங்க, ம். நாங்க திமுகவினுடைய வெற்றிக்கு நான் தான் மூல காரணமா இருந்தேன். இப்ப ரீசென்ட்டா ட்வீட் கூட போட்டிருந்தாரு. ட்விட்டர்ல புகைப்படம்லாம் வெளியிடுறாப்புல. அதான், அதான். அந்த இவரு பிகே சபரீசனோட இருந்தாரு. அதான் பிகே பிரசாந்த் பிரசாந்த் கிஷோர் கிஷோர கூட்டு வந்து நான் தான். ம். நான் தான் அத தொகுத்தது தொகுத்து குடுத்தது. அப்படின்ற மாரி சொல்றாப்புல. அப்ப என்ன அர்த்தம்னா, என்கிட்ட அப்படி இருக்கு. நீங்க ம். வாங்க யாரா இருந்தாலும் அரசியல் கட்சி. நான் ம். ஐடியா சொல்றேன் வாங்க. ஸோ அப்படின்னு வந்து சொல்லி பவர வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுல வைக்கணும்னு நெனைக்கிறாப்புல. தமிழ்நாடு பாலிடிக்ஸோட சாணக்யாவா மாறணும்னு மாறணும்னு நெனைக்கிறாப்புல. நெனைக்கிறாரு. பாப்போம்னா 2026ன்றது இன்னும் 1 வருஷம் தான் எனக்கு தெரிஞ்சு. அதுக்குள்ள என்னென்ன நடக்குது அப்படின்றத தொடர்ந்து பார்ப்போம். ரொம்ப நன்றி.